எந்த வீடாக இருந்தாலும் வென்டிலேஷன் கேப் இருக்கணும். நமது உடம்பிலிருந்து வரும் கெட்ட அதிர்வுகள், காற்று எப்பவுமே உடம்பில் இருக்கிற காற்று கெட்ட வைப்ரேஷன் வெளியே செல்வதற்கு ஓட்டை இருக்க வேண்டும். அது கீழ் இருக்கக்கூடாது, மேலதான் இருக்கணும். ஏன்னா அந்த வீட்டுல வாழ்ந்தாவே எல்லா நோயும் வரும், எல்லா டென்ஷனும் வரும். மண்ணு தரையில கால் வைங்க. வெறும் மண் தரையில உள்ளங்கால கொண்டு போய் மார்பிள்ல கிரானைட்ல வச்சிங்கன்னா உடம்போட உஷ்ணத்தை எல்லாம் அது உறிஞ்சிருங்க. அந்த வெயில்ல வாழ்றவங்களுக்கு அந்த மார்பிள் போட்டு கால் வச்சாதான் அந்த வெயிலுக்கு தளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் வாஸ்து. மூணாவது பாயிண்ட், எந்த வீடாக இருந்தாலும் வென்டிலேஷன் கேப் இருக்கணும். வென்டிலேஷன் கேப்னா என்னன்னா, காத்து வெளியே போறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கணுங்க. அந்த காலத்துல வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா செவுத்துலயும் மேல ரெக்டாங்கிள்ல ஒரு செவ்வக வடிவத்துல ஒரு ஓட்டை இருக்கும். எல்லா செவுத்துலயும் இருக்குங்க. ஆனா இப்ப இருக்கிற எந்த இன்ஜினியருக்கும் எந்த மேஸ்திரிக்கும் அது வைக்கவே தெரியல, யாரும் வைக்கிறதே இல்லை. ஏன்னா எலி வருது, பல்லி வருது, பாம்பு வருதுன்னு சொல்லிட்டு. ஏங்க அந்த காலத்துல கிராமத்துல வாழ்ந்தவங்களே அப்படி இருந்தாங்க. சிட்டிக்குள்ள எங்க வெளி வருது, எங்க பல்லி வருது, எங்க பாம்பு வருது? யோசிங்க. அந்த கேப் எதுக்குன்னா, நமது உடம்பிலிருந்து வரும் கெட்ட அதிர்வுகள், காற்று எப்பவுமே வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறோமோ நம்ம உடம்பிலிருந்து வர அந்த கார்பன் டை ஆக்சைடு கெட்ட அதிர்வுகள் அது லேசா இருக்கும். அது மெதுவா மேல போய் எங்கேயாவது கேப் கிடைச்சா ஓடி போயிருங்க. ஆமாங்க, அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எந்தெந்த வீட்ல எல்லாம், எந்தெந்த ஆபீஸ்ல எல்லாம், எந்தெந்த ஸ்கூல்ல எல்லாம், எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் வென்டிலேஷன் கேப் வச்சிருக்காங்களோ அந்த வீடு நன்றாக இருக்கும், அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். அங்கு வசித்தால் நன்றாக இருப்பீர்கள். அவ்வளவுதான் சொல்லுவேங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ வென்டிலேஷன் கேப் வைங்க. அதுக்கு ஒரு வலை வச்சு, ஒருவேளை எலி பல்லி வருதுன்னா வலை வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க, உடம்பில் இருக்கிற காற்று கெட்ட வைப்ரேஷன் வெளியே செல்வதற்கு ஓட்டை இருக்க வேண்டும். அது கீழ் இருக்கக்கூடாது, மேலதான் இருக்கணும். ஏன்னா கெட்ட காற்று மேல் நோக்கித்தான் செல்லும். எந்தெந்த அறையில் கெட்ட காற்று வெளியே போவதற்கு இடம் இருக்கிறதோ அந்த அறை பாசிட்டிவாக இருக்கும். அதை அடைத்து வச்சு சில வீட்டில் ஒண்ணுமே இருக்காதுங்க. ஜன்னலுக்கு சாத்தி வச்சிருவாங்க, கதவு சாத்தி வச்சிருவாங்க, எங்கேயுமே கேப் இருக்காதுங்க. அந்த வீட்டில் வாழ்ந்தாவே எல்லா நோயும் வரும், எல்லா டென்ஷனும் வரும். மருந்து கிடையாது. 4, ஃப்ளோரிங். மண்ணு தரையில கால் வைங்க. 100% ஆரோக்கியங்க. சிமெண்ட் போடுங்க, 80% ஆரோக்கியம். மொசைக் போட்டீங்கன்னா ஒரு 70% ஆரோக்கியம். டைல்ஸ் போடுங்க, 50% ஆரோக்கியம் தான் கிடைக்கும். கிரானைட்டு மார்பிள்லாம் போடுங்க, 20% தான் ஆரோக்கியமா இருப்பீங்க. நான் சும்மா ஒரு கணக்கு சொல்றேங்க, உடனே எழுதி கரெக்டா 20, 80 எழுதி வச்சுக்காதீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். வெறும் மண் தரையில கால் வச்சு அந்த தளம் இருந்தா சூப்பர், ஃபர்ஸ்ட் பிரைஸ். அடுத்தது சிமெண்ட், செகண்ட் பிரைஸ். அதுக்கு அடுத்தது மொசைக், பரவாயில்ல. டைல்ஸ் அவ்வளவுதான். மார்பிள் கிரானைட் ஓஸ்ட். அடிப்படையா யாருக்கும் தெரியலைங்க. நம்ம உடம்போட உஷ்ணம் தான் சந்தோஷம். சூடு எந்த அளவுக்கு இருக்குதோ அவ்வளவு சந்தோஷங்க. குளிர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அவ்வளோ டல்லுங்க. அப்போ உள்ளங்கால கொண்டு போய் மார்பிள்ல கிரானைட்ல வச்சிங்கன்னா உடம்போட உஷ்ணத்தை எல்லாம் அது உறிஞ்சிருங்க. எதுக்கு வைக்கணும், எதுக்கு ஃப்ளோரிங் எதுக்கு போடணும்னு யாருக்குமே தெரியலீங்க. இன்ஜினியருக்கும் தெரியல, மேஸ்திரிக்கும் தெரியல, வீடு கட்டுறவங்களுக்கும் தெரியல. கிரானைட்டு மார்பிள்ல எங்க கிடைக்குது யோசிச்சு பாருங்க. மார்பிள் எங்க கிடைக்குது? ராஜஸ்தான்ல கிடைக்குது. ராஜஸ்தான் மார்பிள்ங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஏன்னா ராஜஸ்தான்ல நிறைய வெயில் இருக்கு. அந்த வெயில்ல வாழ்றவங்களுக்கு அந்த மார்பிள் போட்டு கால் வச்சாதான் அந்த வெயிலுக்கு உஷ்ணத்தை உரியும் பொழுது ஹாப்பியா வாழ்வாங்க. புரிஞ்சுங்களா? எந்த ஊர்ல எது கிடைக்குதோ அதைத்தான் பயன்படுத்தணும். புரிஞ்சுக்குங்க. மார்பிள் கிரானைட் எல்லாம் சூடு இருக்கிற நாட்டுக்கு பொருந்துங்க. ரொம்ப ரொம்ப சூடு இருக்கிற நாட்டுக்கு பொருந்துங்க. யோசிச்சு பாருங்க. குளிர் பிரதேசத்துல ஊட்டியில குன்னூர்ல எல்லாம் போனா சில பேர் மார்பிள் போட்டிருக்காங்க. சாரிங்க, நீங்க அடிப்படை தெரியாம போட்டிருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் கூட யோசிக்காம ஒட்டச்சு எரிஞ்சு குப்பையில போட்டீங்கன்னா ஆரோக்கியமா இருப்பீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். எனவே தளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் வாஸ்து. தயவு செய்து புரிஞ்சுங்க. ஒருவேளை கிரானைட்டு, மார்பிள், டைல்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுங்க, இல்ல மேட்டு வாங்கி போடுங்க, இல்ல பெட்ஷீட் எல்லாம் எடுத்து ஜமுக்கால் எடுத்து விரிச்சு வைங்க,
இல்லை பாய் போடுங்க. ஆக மொத்தம் உள்ளங்கால நீங்க கிரானைட்டு மார்பிள் டைல்ஸ்ல வைக்கிற வரைக்கும் ஸ்ட்ரெஸ். பல வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு மூட்டு வலி முழங்கால் வலிக்கு அடிப்படை காரணமே கிரானைட், மார்பிள் அண்ட் டைல்ஸ். இது ஒரு அடிப்படை விஷயம். இங்க பாருங்க, காசு கம்மியா இருக்கும் பொழுது குடிசையில நல்லா காத்தோட்டமா மண்ணுல வாழ்றங்க. கொஞ்சம் காசு வந்தோன்னா அப்படி சிமெண்ட் தளம் போடுவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் காசு வந்தோன்னா மொசைக்கா மாற்றுவோம். நல்லா வசதியானவொன்னே ஃபுல்லாக கிரானைட் மார்பிளை போட்டு எல்லா ஜன்னல கதையை அடைச்சி ஏஜி போட்டு நல்லாவே இருக்க மாட்டோம். பணம் காசுங்கிறது ஆரோக்கியத்துக்கு தான் செலவு பண்ணணும், புரிஞ்சுக்குங்க. இப்போ என்னன்னா சொகுசுன்னு போய் அது நோயாக மாறிவிட்டது. எனவே உங்கள் தளம் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலுள்ள தளமே உங்கள் ஆரோக்கிய கேடுக்கு முக்கிய காரணம். அதை சரி செய்யுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். அடுத்தது வெதரிங் கோர்ஸ். ஒரு காங்கிரீட்ல ஒரு பில்டிங் போட்டா மேல, புரிஞ்சுக்குங்க, நீங்க ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா மேல வெதரிங் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சுருக்கி எல்லாம் உடைச்சு போடுவாங்க. தயவு செய்து இது பண்ணுங்க, புரிஞ்சுக்குங்க. சூரிய வெளிச்சம் வந்து நேரடியா உங்களோட காங்கிரீட் மேல பட்டு அந்த வெப்பம் உள்ளுக்குள்ள வந்தா நோய்ங்க. ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட்னு சொல்றாங்க இல்லைங்க, சிமெண்ட் சீட்டு, அதுல மட்டும் இருந்து பாருங்க எல்லா வியாதியும் வரும். குடிசை வீடு நல்லா இருக்குங்க, இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து குடிசை வீடு. அதுக்கு அடுத்தது ஓட்டு வீடு, காத்தோட்டமா நல்லா இருக்கும். அது இருக்கிறதுலயே மோசமானது ஆஸ்பெஸ்டாஸ். அதை போட்டு உள்ள இருந்து பாருங்களேன், எல்லா நோயும் வரும். ஏன்னா அதோட வெப்பம் உடம்புக்கு ஆகாதுங்க. காங்கிரீட் பரவாயில்ல, ஆனா அந்த காங்கிரீட்டுக்கு மேல கண்டிப்பா வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்கணும், சுருக்கி போட்டிருக்கணும். ஆமாங்க, பல பேர் வீட்டுல நோய் இருக்கணும் போய் பார்ப்பேன், மேல கேட்பேன், மேல வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்கீங்களா? ஒரு வருஷமாவே நோய்ங்க. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. இது வீடு சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடுங்க, கட்டிட்டு வந்தேங்க. வாடகை வீட்டு இருக்கிறதுக்கு நல்லா இருந்தேங்க, இங்க வந்ததுலேருந்தே நல்லா இல்லைங்க. ஏன்னா நீங்க மேல வந்து சுருக்கி போடல, வெதரிங் கோர்ஸ் போடல, அதோட வெப்பம் உங்களை தாக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுக்குங்க. 6வது பாயிண்ட், எப்பவுமே கூரையில வெள்ளை கலர் அடிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் சூரிய வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும். முடிஞ்ச வரைக்கும் வீடு வந்து ஒயிட் கலர்ல இருக்கணும். கோட்டையம் சிமெண்ட் வாங்கி வெள்ளை கலரை மாடியில், மொட்டை மாடி ஃபுல்லாக நல்லா ஊற்றி திக்கா அடிச்சு வச்சு பாருங்க, அந்த வீடு அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க. கத்திரி வெயிலில் கூட உங்களுக்கு கூலிங்காக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கூல் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுக்குங்க. மொட்டை மாடி வந்து வெள்ளையா இருக்கணும். மொட்டை மாடியில் வெள்ளை சிமெண்ட் தான் பூசி இருக்கணும், கலரெல்லாம் போடக்கூடாது. மொட்டை மாடி எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வெள்ளையா திக்கா அந்த கோட்டையம் சிமெண்ட் வாங்கி நல்லா அடிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வீடு அமைதியா ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடு வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும். எவ்வளவு வெள்ளையா இருக்கோ அவ்வளவு மனசும் வெள்ளையா இருக்கும். எந்த அளவுக்கு நிறைய கலர் அடிக்கிறீங்களோ அதோட தன்மை உங்களுக்கு வரும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற உணர்வுகள், உணர்ச்சிகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாம்பிராணி புகை போடுங்க, சிம்பிள் மேட்டர். இதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த கறி இருக்கு இல்லையா, அது கருப்பா மாறினா கெமிக்கல், வெள்ளையா மாறினா ஆர்கானிக். சிம்பிள் ஐடியா. விளக்கு பத்த வைங்க, வீடு பாசிட்டிவா இருக்குங்க. கச்சரா மாதிரி கிடக்கும், இல்லை துணி இல்லை கிடக்கும், அந்த வீட்டில் எப்படிங்க நிம்மதியா வாழ முடியும்? வீடு சுத்தமாக இருக்க வேண்டும்.